நிஃப்டி 15 இண்டெக்ஸ் பயங்கர ட்ராப்பில் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து பயங்கரமாக ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ ஃப்ரைடே வந்து பயங்கர ட்ராப்பில் வந்து பெரிய லாஸஸ்லாம் ஃபேஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நானும் என்னோட ஃப்ரெண்டு இன்க்ளூடிங் பார்த்துருக்கேன். ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா மல்டிபிள் டைம்ஸ் பர் கேண்டில் வந்து ஒரு ரீட்ரெஸ் பண்ணிட்டு மல்டிபிள் டைம்ஸ் வந்து பண்ணுது. ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷரும் செல்லிங் ப்ரெஷரும் வந்து இருக்க மாட்டேங்குது. அதில் நம்மளுக்கு அதிகமாக டாமினேட் பண்ணுறது பையிங் தான். ஸோ இந்த பேஸ் பண்ணி நிஃப்டி வந்து கண்டினியூஸாக வந்து அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான ட்ரைங் ஃபுல்லாக இருக்குது. இப்போ கம்மிங் டேஸில் நிஃப்டி வந்து நெக்ஸ்ட்டு 25,140 எபோவ் பிரேக் ஆகுது அப்படின்னா 25,250 வரைக்கும் போயிட்டு அகெயின் 25,000 வரை வந்து ஒரு ரீட்ரெஸ் பண்ணிச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து 26,000 போய்ட்டு ரீச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதை பற்றின ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் யூடியூப்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. மண்டேக்கான கன்ஃபர்மேஷன் நிஃப்டி வந்து எனக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப 24,800க்கு பிலோ ஓப்பன் ஆகுது அப்படின்னா நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 24,500 வரைக்கும். 24,900க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா 25,000 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு அங்கேருந்து ஒரு செல் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணி 24,500 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அங்கேருந்து எனக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா 25,250 வரைக்கும். இதுதான் இன்ட்ராடே சார்ட்டு. இந்த ரேஞ்சுக்குள்ள எனக்கு ஓப்பன் ஆகுதுன்னா நிஃப்டி இங்கேருந்து ஒரு செல் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுறேன். இந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆகி இதில் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் வச்சுன்னா 25,250 வரைக்கும் அப் ட்ரெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். இதுதான் நான் வந்து மண்டே வந்து நிஃப்டி 50 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லெவல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் வீடியோ பார்க்கணுச்சுன்னா மறக்காமல் மைட்ரேஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.